அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ந்து போராட்டம் தொடரும், மாற்றமில்லை. தற்பொழுது வழக்கறிஞர் அவர்கள் மிகவும் தெளிவுபடுத்தி விட்டார். அந்த மக்களிடத்தில் அடக்குமுறைகளை ஏவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அரசு பயங்கரவாதம். எந்த விதத்திலும் போராடாமல் இந்த மக்களை தடுப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். 5 மற்றும் 6 மண்டலங்களில் 1710 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அயோத்தி ராம ரெட்டிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு இதில் தலையிடுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு எங்கே போனார்? ஏன் இந்த மக்களை சந்திக்க வரவில்லை? 78வது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தீர்கள்? 10 ஆண்டுகளுக்கு பிறகு பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த அரசு நிரந்தர வேலையை உங்கள பணியாளர்களுக்கு கொடுக்கும் என்று அறிவித்தீர்கள். ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொள்ளை அடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நலத்திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராம்கி என்கிற நிறுவனத்தை புதிதாக இறக்கி ஏற்கனவே குப்பை தொட்டிக்கு கீழே கட்டிய அந்த கட்டைகளில் கொள்ளை, நகரமாக இருக்கிற குப்பை தொட்டி கொள்ளை, விளக்கமாறிலே கொள்ளை, பிளீச்சிங் பவுடரிலே கொள்ளை, பிடாயில்ல கொள்ளை, அது மட்டும் இல்ல ஒப்படை அறைகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் கடுமையான கொள்ளை. தொடர்ச்சியாக இந்த முன்கள பணியாளர்களை மதேரா புயலில் எவ்வளவு தூரம் தன் வாழ்வை இழந்து இந்த மக்கள் இந்த குப்பைகளை அள்ளுவதற்கு போராடினார்கள் என்பது கடந்த கால வரலாறு. கொரோனா காலங்களில் இந்த மக்களை பாதுகாத்து தன்னை வரித்துக் கொண்டு குப்பைகளை அள்ளிய இந்த எளிய மக்கள். ஆனால் வந்தேரிகளை மாட மாளிகையில் வைக்கிறீர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை மலக்குடிக்கில் இறக்குகிறீர்கள். என்ன ஆட்சி முறை உங்களுக்கு நடக்கிறது? சமூக நீதி என்று சொல்லுகிறீர்கள், சமூக நாதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள், திருட்டு மாடல் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி, திசைகள் 4ம் நாருமே சாட்சி என்கிற அளவிற்கு இன்றைக்கு 5-6 மண்டலங்களில் குப்பை கழிவுகள் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் கவுச்சி அடிப்பதை பார்க்க முடிகிறது உங்க ஆட்சியை போல. ஆக சேகர் பாபு என்கிற ஒரு ரவுடித்துறை அமைச்சரை வைத்துக் கொண்டு நீங்கள் பேரம் பேசுகிறீர்கள். அயோத்தி ராம ரெட்டிக்கும் அவருக்கும் இருக்கிற பிணைப்பை உறுதிப்படுத்துகிறீர்கள். ஒரு மாதத்திற்கு 271 கோடி இதற்கு நிதி ஒதுக்குறீங்க. வருஷத்துக்கு 2910 கோடியை உருவாக்க போறீங்க. கொள்ளை அடிப்பதற்கு குறிக்கோளாக இந்த திட்டங்களை கொண்டு வரீங்க. தனியார் மயமாக்குவது என்று நீங்கள் ஒவ்வொன்றையும் தனியார் மயப்படுத்தினால் எதற்காக அந்த துறைக்கு அமைச்சர், எதற்காக IAS அதிகாரிகள், எதற்காக கீழ்நிலை பணியாளர்கள், வெள்ளை மாளிகையில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மாநகராட்சி மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள், அவருடைய வருமான வரி என்ன, வருமான கணக்கு என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன, கோடிகளில் கொள்ளையடிக்கிற வெள்ளை மாளிகையாக மாறி போயிருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரி பிரியாவை ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் என்பதற்காக இந்த அரசை மட்டம் தட்டி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கையெழுத்து போடுவது மட்டுமே பிரியாவுடைய வேலையாக இருக்கிறது. எந்த நலத்திட்டங்களிலும் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. சேகர் பாபு என்கிற ஒரு ரவுடித்துறை அமைச்சர் தான் இந்த மாநகராட்சியை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி கேவலத்திலும் கேவலமாக நடப்பதை இந்த ஆர்ப்பாட்டம் நமக்கு பறைசாற்றுகிறது. அனைத்து அடக்குமுறைகளையும் உடை தெரிவோம். இவங்க காக்கி சட்டையை கொண்டாந்து குமிச்சுட்டா ஏதோ நாங்கள்லாம் பயந்து ஓடிடுவோம் நினைச்சுட்டு இருக்கீங்க. வாய்ப்பே இல்லை. நாங்கள் பார்க்காத காவல்துறை எல்லாம் கிடையாது. அதனால இந்த காவல்துறையை வச்சுட்டு அணிவகுப்பு நடத்துறது, அப்படி மிரட்டி பார்க்கறது, அதோடு மட்டும் இல்ல அப்பதான் கொஞ்சம் அவங்களுக்கு வீரம் வரும். அப்படி நெஞ்ச நிமித்தி காட்டுறது எங்களுக்கும் காட்ட தெரியும். அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆட்சி மோசமான ஆட்சியை காவல்துறையை வைத்து அடக்க நினைக்கிறது. காவல்துறையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது.